இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவனும் இல்ல நானும் இல்ல, அவன் என்ன பண்ணுவா? ஹோட்டல் இது டூ மச். இது டூ மச். எது ஹோட்டல்ல தினம் சாப்பிடுவான்னு தினமும் ஹோட்டல்ல சாப்பிடுன்னு சொல்ல. நீங்க இல்லாத டைம்ல மட்டும் தான் நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன் இப்படி பாக்குறாரு? அப்ப உங்க வேலை என்னன்னு தெரியுதா? என்ன சொல்லுதுன்னு புரியுதா இல்லையா? சமயக்காரின்னு சொல்றா. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. என்ன சமயக்காரின்னு சொன்னா கூட நான் கவலைப்பட போறது கிடையாது. என் மருமகளுக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு நான் சமைக்கிறேன். நீங்க சமைக்கிறதுக்கு பிறக்கல, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அந்த இமோஷன் இஸ் வாலிட். பேச சொன்னா பேசு, பேசலனா பேசாத. அப்போ உனக்கு அடிமையா இருக்கணும். கரெக்டா கட்டுட்டா. இது அடிமைன்னு சொல்ல முடியாதே. அப்ப என்னன்னு சொல்லு. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் தான் பாருங்கன்னா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. சீக்கிரமா ஏஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன் சார். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. காலையில சீக்கிரம் எந்திரிக்கலாம் என்கிட்ட எதிர்பார்க்காது. வீட்ல நாங்க அப்படியே லேட்டாவே எந்திரிச்சே பழகிடுச்சு. அதனால அப்படி இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. காலையில எந்த பொண்ணா இருந்தாலும் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் கரெக்டான ஒரு. மிட் நைட்லயா? 5 மணி. இந்த தலைமுறையுடைய பெருநோயே தூக்கம் தான். அப்ப தேவையானது உங்க உறக்கம்ங்கறாங்க. என்ன பொறுத்த மட்டும் அது சோம்பேறித்தனம். ஃபைன். சோம்பேறியா வளர்ந்து இந்த அத்தை வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு தான் இருக்கணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸை காய போடாம விட்டுருப்பேன், வீடு கூட்டாம விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க, அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். வீடு கூட்டாம இருக்கீங்கம்மா, இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், நான் என்ன செய்யணும்? சார் இது 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் பண்றது சிரமமா இருக்கா? ஆமா சார். இப்ப பாரு சீன 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் சார் பண்றாங்க. அத்தை தான் பண்றாங்க. என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு? அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க. அது ஓகே உங்களுக்கு? இல்ல சார். ஈஸியா இருக்கும்லப்பா, ஏன்னா 2 வீடுங்கிறப்ப தான் நமக்கு கஷ்டம். அத சொல்லல சார், நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிறாங்க சார். அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இது இப்படி பண்ணாதடா. அப்பா இப்படி பண்ணாதங்கிறதே உங்களுக்கு பயம். நீங்க வேலை பார்க்காம இருக்குது இல்ல, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி இறங்குவேன் சார். அரிசி எடுக்கணுமா, அது கீழே ஏறி இறங்குவேன் சார். சரி கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும். நான் அவ்வளவுதானே. ஆஹா சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. டீல் சார் நான் அந்த மாதிரி சொல்லல, பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். காலையில் ஏந்திரிச்சு ஒரு டீயை போட்டு கொடுத்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் காலையில் ஏந்திரிக்காது. 7:30 மணி 8 மணிக்கு மேற்பட்டு தான் ஏந்திரிக்கும். அதுக்கு மேற்பட்டு ஏந்திரிச்சு பிள்ளைங்களை கவனிக்கிறதா அதை கவனிக்கிறது தான் நான் வாயே திறக்க மாட்டேன். எப்போ கொடுத்தாலும் கொடுக்கட்டுன்னு கம்மி எழுந்துருவேன். வேற என்னென்ன எதிர்பார்ப்பு உங்க மருமகள்கிட்ட இருக்கு? காலைல 8 மணிக்கு கொடுத்தா சந்தோஷம். அதெல்லாம் கனவு கண்டா கூட நடக்காது. 8 மணிக்குள்ள என் மருமக ஏந்திரிச்சு எனக்கு டீ கொடுப்பான்னு எனக்கு கனவே கிடையாது. நான் கனவுல கூட பார்க்க முடியாது. மாமனார் ஸ்வேகா இருக்காப்லையே. ஏங்க வேலை ஏதாவது வந்துட்டு 6 மணி வேலை வந்துட்டு அது 5 மணிக்கு எழுந்திரிக்கா 6 மணிக்கு வேலைக்கு போயிடும். ஆனால் உனக்கு டீ 6 மணிக்கு எழுந்திரிச்சு கொடுக்கணும் உன் கிணறு கூட நினைக்காத. புரிஞ்சுங்களா? என் மருமகளை அதுக்காக நான் குறை சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் சொல்லவே இல்லை நீங்க. சொல்லலையே. ஆமா சார், இவனா நீங்க என்ன சொன்னீங்க? பாராட்டுனீங்க. எப்படிப்பட்ட மருமக கிடைச்சிருக்கான்னு பாராட்டிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்.